ஹார்ட் அட்டாக்ன்றது இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சுங்க. சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்கை இப்போ நம்ம ப்ரிவென்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஃபுட்டு ஹேபிட்ஸை மாற்றணும். ஸோ நம்மளோட உணவில் இயற்கை உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். நேச்சுரல் ஃபுட்ஸ், பேக்கேஜ்டு ஃபுட்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, ஃபேட்டி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். இந்த ஃபேட்டி ஃபுட்லேயே பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி உள்ள எண்ணெய்களை யூஸ் பண்ணணும். நம்ம சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் அந்த மாதிரி ஆயிலை யூஸ் பண்ணி குக் பண்ணி செய்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. முக்கியமாக அந்த டால்டா அந்த மாதிரி இதை வெஜிடபிள் ஆயில்ஸை அவாய்ட் பண்ணணும். மூணாவது, ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்கணும். கூட ஃபைபர் ஃபுட்டு எடுத்துக்கணும். நிறையா ஃபைபர்ஸ் எடுக்கும் போது நம்ம ஃபேட் எடுத்திருந்தாலும் அந்த ஃபைபர் ஃபேட்டை டிசால்வ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதனால் நம்மளோட ஃபேட் கண்டென்ட் குறையும். அடுத்து எக்ஸசைஸ். டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மினிமம் 30 to 45 மினிட்ஸ் செய்யணும். இப்போ யங் ஏஜ் அப்படின்னாக்கா நீங்கள் சைக்கிளிங், ஜாகிங், ஸ்விம்மிங், வாக்கிங் அந்த மாதிரி நிறையா செய்யலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எக்ஸசைஸ்னோடனே நேராக போய் ஜிம்மில் போய் ஹை இன்டென்சிட்டி பண்ணுறாங்க. அது என்றைக்குமே நல்லது இல்லை. ஃபஸ்ட்டு ஏரோபிக் எக்ஸசைஸ் நான் சொன்ன மாதிரி வாக்கிங், சைக்கிளிங், ஜாகிங் பண்ணணும். நாலாவது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும். ஸோ எல்லா இடத்துலையுமே இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யுது. காம்படிட்டிவ் லைஃப் ஆகிடுச்சு. நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம். பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறையா ஸ்டடீஸ் என்ன ப்ரூவ் ஆகிருக்குனாக்கா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக 45 மினிட்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு 80% அளவுக்கு குறையுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நான் அடுத்து மிக மிக இம்பார்ட்டண்ட், 6 to 8 hours ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே உட்காந்துட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் அது முழிச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கி லேட்டாக எழுந்திரிக்கிறது. ஸோ நான் தான் டெய்லி 8 hours தூங்குறேனே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்புங்க. நைட்டு ஒரு 10 o'clock தூங்கிட்டு காலையில் 6 o'clock எழுந்திரிங்க. ஏன்னா நம்மளோட சிர்காடியன் ரிதம், நம்ம பாடி நம்மளோட இது அதுக்கு தான் அட்ஜஸ்ட் ஆகிடுது. ஸோ அந்த டைமிங்கில் 8 hours டெய்லி நம்ம தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணலாம்.